இனி நாம் ஆயத்தப்படுகிற காலம் வந்துருச்சு. அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் பார்த்துட்டு என்ன நடக்க போகுது அதை சொல்லிவிட்டு அவங்க சொன்ன நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். மத்திய 24 இயேசு கொள்ளை நோய்களோட இன்னொன்று சொல்வார், பஞ்சங்கள் அப்படின்னு சொல்வார். இப்போ அந்த பஞ்சங்களுடைய விளக்கம் தான் இங்கே இருக்குது. உணவு பஞ்சம், எப்படி பஞ்சம் வரும் அப்படின்றதுக்கு அடையாளமாக அங்கே சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக கையில் தராசு பொருளாதாரம், அடுத்து கோதுமை உணவு பஞ்சம், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படாது. ஒரு பொருள் சேதப்படும், 2 பொருள் சேதப்படாது. அதை அளந்து கொடுப்பாங்க. அதோட விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை. இது எல்லாமே திருப்பி சொல்கிறேன், இது 2வது முத்திரைக்கு அடுத்து வருது, 3ஆவதாக வருது. கொரோனா முடிஞ்ச உடனே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தின காரியம் என்னென்னா, நாங்கள் 2018 இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பைபிளில் உள்ளதான், இந்த வசனத்தில் உள்ளது தான், அப்படியே வந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அடுத்து பஞ்சம் பூமி முழுக்க வரப்போகுது, அதை குறித்து பேசு அப்படின்னு. ஸோ 2021 அந்த பஞ்சங்கள் வரப்போகுது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக மிக முக்கியமான ஒரு பஞ்சம் என்னன்னு கேட்டால், இலங்கையில் பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே மடகஸ்கர், ஹைத்தி பல பகுதிகளில் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதெல்லாம் சொல்லும் போது ஜனங்களுக்கு அவ்வளோ ரீச் ஆகலை. அவங்க ஏதோ எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா உணவு பஞ்சம் தாக்கி ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு. அங்கே ஆரம்பித்தது அது அங்கே ஆரம்பித்ததில்லை, அங்கேருந்து பல நாடுகள் அடுத்து இது மாதிரி பாதிப்பில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆப்கானிஸ்தான், அப்புறம் பாகிஸ்தான், எல்லா நாடுகள் அப்படியே சார்க் நாடுகள், இப்போ உலக நாடுகள் முழுக்க பஞ்சத்தில் இருக்கு. நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியல, ஆனால் நாம் அதில் தான் இருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? 6வது வசனம், 1 பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்திற்கு 3 படி வார் கோதுமை என்றும் அப்படின்னு இருக்குல்ல. 1 பணத்துக்கு 1 படி கோதுமைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளுடைய கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளில் 1 பணம்ங்கிறது எவ்வளோ காஸ்ட்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது 5000 பேருக்கு ஆண்டவர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. இப்போது அந்த மீட்டிங் முடியும் போது சாப்பாடு இல்லை. சீஷர் வந்து கேட்குறாங்க, அவங்கள அனுப்பி விட்ருங்க, சாப்பாடு இல்லைன்னு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, போகிற வழியில் சோர்ந்து போவாங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே, ஆகாரம் இப்போ நம்மக்கிட்ட இல்லைன்னு. அப்போ நீங்களே கொடுங்கன்னு அவன் சொல்கிறான், 200 பணம் ஆகும். எவ்வளோ ஆகும்னா 200 பணம். அன்றைக்கி 5000 புருஷர் வந்திருந்தாங்க, பெண்கள் குழந்தைகள் இவங்க லிஸ்ட்டில் இல்லை. ஒருவேளை அவங்க ஒரு 5000 பேர்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் குழந்தைகளும் இருப்பாங்க. ஒரு 5000 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடு, எவ்வளோ பணம் ஆகும்? 200 பணம் ஆகும் அப்படின்னு சீஷர்கள் சொல்கிறாங்க. 10,000 பேருக்கு 200 பணம்னா, ஒரு பணத்துக்கு 100 பணத்துக்கு 5000 பேர், ஒரு பணத்துக்கு 50 பேர் சாப்பிட்லாம். ஒரு பணத்துக்கு எவ்வளோ பேர்? 50 பேர் சாப்பிட்லாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 50 பேர் சாப்பிட்ணுன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகும்? 30 ரூபாய்க்கு சாப்பிட்லாமா ஒரு ஆள்? இல்லை, நான் சொல்கிறது அப்பமும் மீனும் சாப்பிட முடியாது, 30 ரூபாய்க்கு முடியாது. கணக்கு போட்டுங்க, சும்மா ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. 50 பேர்னா எவ்வளோ ஆகும்? 2500 ஆகுமா? 2000, 2500. இந்த கணக்கு தான். ஒரு பணம் என்பது ஒரு 50 பேர் சாப்பிட்ற சாப்பாடு அளவு. அந்த அளவுக்கு 1 படி கோதுமை விற்கும். இது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. எப்போ நடக்கும்? இந்த பெரிய பட்டயம் கொள்ளை நோய் வந்த பிறகு நடக்கும். இப்போது உலகம் முழுக்க பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கிட்டே இருக்கு. எல்லா பகுதியிலையும் இருக்குது. நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தெரியாமல் இருக்குது. நமக்கு இருக்குதா, உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். இப்போ கவனிங்க, இந்த வசனம், அந்த 6வது வசனம் துல்லியமாக நிறைவேறதுக்கு ஒரு சம்பவம் பூமியில் நடந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தெரியல உங்களுக்கு? ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன், நம்பர் 2 ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டோன்னா கோதுமை என்ன செய்யலை, உலகத்துக்கே கிடைக்காம போயிடுச்சு. உக்ரைனில் ஏற்றுமதி இல்லை, விளைச்சலே இல்லை. ரஷ்யாவில் இருக்குது, ஆனால் ஏற்றுமதி பண்ணலை.
மூணாவது அதிக கோதுமை இருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. இந்தியா சொல்லிருச்சு, நாங்கள் கோதுமை என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுமதி பண்ண மாட்டோம், எங்களுக்கே இது பத்தாது. ஏன்னா நார்த் இந்தியா முழுக்க என்ன சாப்பிட்றாங்க, கோதுமை சாப்பிட்றாங்க. ஸோ எனவே எங்களுக்கே கோதுமை பத்தாதுன்னு ஏற்றுமதி நிறுத்திட்டாங்க. இன்னை வரைக்கும் இந்தியா கோதுமை ஏற்றுமதி என்ன பண்ணி வச்சுருக்கு, தடை பண்ணி தான் வச்சுருக்கு. ஸோ உலகம் முழுக்க கோதுமை பஞ்சம் வர தொடங்கிடுச்சு, ஐரோப்பா நாடுகளுக்கும் பரவுச்சு. அதனுடைய விளைவாக கோதுமை எவ்வளோ வித்துதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் எவ்வளோ, இது பாகிஸ்தானுடைய நிலை. இது ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்கன்னா இதை விட 2 மடங்கு. அதையும் தாண்டி நீங்கள் பர்மா மாதிரி பகுதிக்கு போயிட்டீங்கன்னா இதை விட தாண்டி 4 மடங்கு. எல்லா பகுதியிலையும் விலைவாசி உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு. 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொன்ன அந்த வார்த்தை எழுத்துக்கு எழுத்து அப்படியே 100%. ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமைங்கிற அந்த வசனம் அப்படியே நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே உலகம் முழுக்க போனீங்கன்னா பணக்கார நாடுகள், நம்ம சொல்கிற நாடுகள்லாம் ஏழை நாடுகளாக மாறிடுச்சு. ஏழை நாடுகள் லிஸ்ட்டில் அமெரிக்கா வந்துடுச்சு. இங்கிலாந்து அதிக பஞ்சம் உள்ள நாடாக மாறிடுச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்க அதிகமாக ரோட்டில் தூங்குறது எங்கன்னா இங்கிலாந்தில் கொட்டா போட்டு டென்ட்டு போட்டு, பிளாஸ்டிக் டென்ட்டு போட்டு. காரணம், வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க, ஜனங்கள்லாம் ரோட்டில் படுத்து தூங்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி பஞ்சம் எல்லா பக்கத்துலேயும் போகுது. இப்போ இந்தியாவிலையும் கோதுமை அந்த அளவு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இந்தியாவில் சொன்னது தான். இந்தியாவுடைய கோதுமை கிடங்குகளில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவில் 7 ஆண்டுகளில் காணாத வகையில் குறைந்துள்ளது கோதுமை. ஒருவேளை இப்போ நீங்களும் நானும் என்ன நினச்சிக்கலாம் தெரியுமா, ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாங்களாம் என்ன சாப்பிட்றதில்ல, நல்ல வேலை சோத்துறோம், பிரைஸ் தி லார்ட், நம்ம என்ன சாப்பிட்றோம், அப்படி சந்தோஷப்படக்கூடாது. பாருங்கள், கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, நாடு முழுவதும் கடுமையான அரிசி பஞ்சம், வறட்சி, அரிசி ஏற்றுமதிக்கு தடை, எல்லா பகுதியிலையும் வறட்சி இருக்குது. உங்களுக்கே தெரியும், அரிசி இப்போ எவ்வளோ ஒரு மூட்டை, 1600 சீப்பாக இருக்குது, 800 அப்படி சென்னைக்குள்ளே போயிட்டீங்கன்னா 1900 2000 வரைக்கும் போகுது. இங்கெல்லாம் 1900 800. இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வித்துச்சு, 600 700 800 1000 ரூபாய்க்குள்ளே வித்துச்சு. அப்படியே இப்போ எத்தனை மடங்கு ஆயிடுச்சு. ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு கிருபை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பஞ்சம் இல்லாமல் இல்லை, விலைவாசி பைபிள் சொன்ன மாதிரி 1 பணத்துக்கு 1 படி கோதுமைன்ற மாதிரி அரிசியோட விலை ஏறிடுச்சு, இன்னும் ஏறும். ஏன் இன்னும் ஏறும்னு சொல்கிறேன்னா, இப்போது இஸ்ரேல் அந்த ஹவுதீஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது பெருசாகிடுச்சு. உலகம் முழுக்க அது உலகம் இதுமா மாறப்போகுது. இப்போது செங்கடல் வழியாக வர வேண்டியதான எல்லா கப்பலையும் ஹவுதீஸ் வர விட மாட்டாங்க. ஸோ அதனோட விளைவாக வியாபார கப்பல்லாம் பாதிக்கப்பட்டு விலைவாசி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்குது. 3வது முத்திரைக்கு உலகம் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கு. 3வது முத்திரை போய்கிட்டே இருக்குது கண்ணுக்கு முன்னாடி. கர்த்தர் சொன்னபடி பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு போவோம். இன்னும் நீங்கள் 2025 உங்கள் தீர்க்கதரிசிகள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நீங்களாம் ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சுருக்கிறீங்க. ஆனால் நடக்க போகிறது இதுதான், மிகப்பெரிய பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறும். நான் இப்போ சொல்கிறேன், இந்த தீர்க்கதரிசியெல்லாம் நீங்கள் எதுக்கு நம்புறீங்கன்னா இன்னும் எனக்கு புரியல. நம்புறது எதுக்கு இருக்கணும், பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. உங்களை யாரும் வேணானே சொல்ல. இப்போ தீர்க்கதரிசி திடீர்னு வந்து உங்களுக்கு சொல்கிறாரு ஜப்பானில் பூகம்பம் வரும்னு. உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு சொல்ல வேண்டியது என்ன, தானே புயல் வரும். அப்போ அதுக்கு தான் நம்ம ரெடி ஆக முடியும். இப்போ நினிவே ஜனங்கிட்ட போய் எருசலேமில் பூகம்பம் வரும்னா நினிவே ஜனக்காரன் என்ன கேட்பான், அதை ஏன்டா எங்கிட்ட வந்து சொல்கிறேன் கேட்பானா இல்லையா? நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா உங்கள் தீர்க்கதரிசியை? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தீர்க்கதரிசி சொல்கிறாரு சைனாவிலே மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வரும். அதை வச்சு உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வருஷம் வெள்ளத்தில் ஊரை பக்கத்தில் தண்ணி எவ்வளோ தூரம் வரும், அதை தானே தீர்க்கதரிசி சொல்லணும். நீங்களும் எப்படி ஆயிட்டீங்க தெரியுமா, என்ன சொன்னாலும் ஆணு வாயப்படுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் சொல்கிறேன்.
ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆண்டவர் அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி தான் சொல்கிறாரு. நடுவில் 364 நாள் பேசவே மாட்டாரு. ஏன்? இப்பவும் சொல்கிறேன், உலகத்திலேயே மிகச்சிறந்த தீர்க்கதரிசி உங்களுக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு இருக்கேன். உலகத்திலே மிகச்சிறந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்கள் கையில் இருக்குது, பரிசுத்த வேதாகமம். இதை ரெண்டையும் விட்டுறிய ஆளுகளை பிடிச்சிக்கிறிய, ஊர் ஊராக ஓடுறீங்க. அப்போ தீர்க்கதரிசி தேவையில்லையா? தேவை, கண்டிப்பாக தேவை. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தேவை. சும்மா வீட்டுக்கு வராங்க பாருங்க, கண்ணை மூடி சுருக்கி. டோன்ட் வரி சிஸ்டர், இந்த வருஷம் ஆண்டவர் நீங்கள் நினச்ச மாதிரியே செய்ய போகிறார். நீங்கள் என்ன நினச்சிங்க? மாமியார் சாவணும்னு நினச்சிங்க. எப்படி ஆண்டவர் செய்வார் சொல்லுங்கள்? நீங்கள் அதைத்தான் விரும்புகிறீங்க. இந்த மாதிரி திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவை என்றால் தேவன் வந்து சொல்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1000 வழி இருக்கு. நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதே கர்த்தர் பேசி விட்டு போயிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தையோ சொப்பனத்தையோ கொடுக்க போகிறார். நைட்டு தூங்கும் போது சொப்பனத்தை கொடுக்க போகிறாரு. சர்ச்சுக்கு வரும்போது இங்கிருந்து பேச போகிறாரு. இவ்வளோத்தையும் விட்டுறிய, வண்டி பிடிச்சிக்கிட்டு ஓடுறிய. அங்கே ஒருத்தர் தீர்க்க தரிசனம் பேசுகிற ஒரு அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க, பிரதர் அவர் புட்டு வைக்கிறார் பிரதர். நான் சொன்னால் அவங்க கன்னியாகுமரிக்காரங்களா இருப்பாங்க. அவர் புட்டு வைப்பார், கூட பக்கத்தில் நேந்திரம் பழமும் வைப்பார். நாங்கள் சென்னைக்காரங்க இட்லியை தான் வைக்க முடியும். தீர்க்க தரிசனம்னா ஏன் இப்படி ஓடுவிய? அப்படியே அன்றைக்கி நிஜமாகவே ஒருத்தர் சொன்னார், 2022க்கான தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார்னு ஒன்று சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இது 2022லும் நடக்கலாம், ஒருவேளை 2023லும் நடக்கலாம். இது என்ன தீர்க்க தரிசனம்? இதையும் உட்காந்து கேட்குறிய? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஆனால் நான் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நான் இல்லைன்னு சொல்லலை, தேவன் பேசுவார். நம் தேவன் பேசுகிற தேவன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என்கிட்ட என் ஆண்டவர் பேசாமல் என்கிட்ட இன்னொரு ஆள் வழியாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் தான் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறேனே. நீங்கள் ரெடியாக இல்லாமல் மனசாட்சியில் சூடுண்டவர்களாக மாறி உங்கள் காதுகள் செவிடாகி கர்த்தர் பேசுகிறத கேட்கக்கூடாத இடத்துக்கு போனீங்கன்னா இன்னொருத்தரை கொண்டு கர்த்தர் பேச போகிறார். நியாயம். நீங்கள் தான் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க. ஆண்டவர் நீங்கள் சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அம்மாவையும் பயமுறுத்தி வரீங்க. உங்களை பற்றி ஒரு தரிசனத்தை ஆண்டவருக்கு காட்டினாரு, ஒரு கல் உங்கள் மேலே பொத்துன்னு விழுற. அந்த அம்மா சாவறதை உங்ககிட்ட காட்டுறவர் நீங்கள் சாவறதை காட்ட மாட்டாரா? சபைக்குள்ளே எத்தனை தரிசனம் பார்த்து எத்தனை பேரை கலங்கடிக்க பண்ணுறீங்க? சிஸ்டர் எப்படி சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல, ஆனாலும் சொல்கிறேன். ஏன் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, பெரிய ட்ரெயின் வந்து உங்களை பத்தணும். நல்லா இருந்த அம்மா அதுக்கப்புறம் ட்ரெயின் பக்கமே போக மாட்டேங்குது. எங்கே போனாலும் நடந்தே போகுது அந்த அம்மா. அவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்கிறிய, உங்கள் வீட்டுக்கு தேவையானதை சொல்ல மாட்டாரா? எதுக்கு அப்புறம் ஆளை தேடி ஓடுறிய? அல்லேலூயா. என்ன அல்லேலூயா? இனிமேட்டு அப்படி போக மாட்டேன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ பேராக போயிருந்தீங்க. அம்மா பார்க்குறாங்க, எனக்கே இப்போ தாயா தெரியும் இவ்வளோ பேர் போயிருக்காங்க. கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் பேசுகிறதான தேவன். அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள். ஒரு நேபுகாத் நேச்சாருக்கிட்ட ஒரு புறஜாதி ராஜா, அவங்கிட்டையே கர்த்தர் பேசுவாரானால் நம்மகிட்ட பேச மாட்டாரா? பேச தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2025 பஞ்சத்தின் வருஷமாக தான் இருக்கும். சரி, இதெல்லாம் நடக்கும் போது பஞ்சம் வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் அதை வாசிங்க, நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், நேற்று வாசித்த வசனம் தான், வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா. எது இது? இவ்வளத்தையும் கேட்டுட்டு என்ன செய்யணுமா? கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு கலங்காதபடி? யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு, வந்தாச்சு, ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. கொள்ளை நோய் கண்ணுக்கு எதிரில் போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கலங்காதபடிக்கு. அது எப்படிங்க கலங்காமல் இருக்கிறது? ஒன்று தான்,
இது எல்லாம் வெளியே வர வேண்டியது, எதுவுமே உள்ளே வர வேண்டியது இல்லை. எகிப்து முழுக்க வாதை வந்தது, எதுவுமே எங்கே வரல, இஸ்ரவேல் வீட்டுக்குள்ளே வரல. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு, எதுவுமே எங்கே வரல, சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள்ளே வரல. அதே தேவன் தான் உங்களுக்கும் சொல்கிறாரு, இது எல்லாம் உலகம் முழுக்க வரும், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வீட்டுக்குள்ளே வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ பஞ்சம் வரப்போது, அடுத்த வருஷமும் பஞ்சம் தான். நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? இந்நேரம் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? போகும்போதே வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவீங்க இல்லை? வண்டியில் போகும்போது எதுக்கும் 2 மூட்டையை வாங்கி என்ன செஞ்சுருவோம், பரணி மேலே போட்டுருவோம், 2 கேன் ஆயிலை வாங்கி வச்சுருவோம். அவர் கேட்பார், எதுக்குமா? அந்த ஆள் வாங்கி வச்சுருக்கான், நல்லபடியாக சொல்லி அனுப்பினாலும் பரவாயில்ல, 2025 பஞ்சம் அனுப்பிட்டான், விலைவாசி வேறு ஏறுது. இல்லை 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 இல்லை, அதுக்காக உங்களுக்கு சொல்லப்படலை. இதெல்லாம் வெளியில் நடக்கக்கூடிய அடையாளம். இது எதுவுமே உங்களுக்கும் எனக்கும் உள்ளே வராது. வராதபடி பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த அடையாளங்கள் வெளியே நடக்கிறத வச்சு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அர்த்தம். ஏங்க பஞ்சம் இவ்வளோ தூரம் வருது, விலைவாசி ஏறுது, நீங்கள் மட்டும் எப்படி அதில் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க? கலங்காதபடிக்கு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு மட்டும் விலைவாசி குறையுமானா குறையாது. நமக்கு விலைவாசி அவங்கள மாதிரியே தான் இருக்கும். அவங்களுக்கு பெட்ரோல் 100 ரூபானா நமக்கு 100 ரூபா தான். அவங்களுக்கு அரிசி 1800 ரூபானா அவங்களுக்கு 1800 ரூபா, நமக்கு 1800 ரூபா தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கலங்காதபடிக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெரி சிம்பிள். அவர்களுக்கு என்ன விலையோ அதே நமக்கு. ஆனால் உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளை அதை வாங்கும்படி கர்த்தர் கரங்களை பலப்படுத்துவார், உயர்த்துவார். பஞ்சம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துவார். எப்படி நடத்துவார்? அதை அவர் செய்வார். எப்படி நடத்துவார் தெரியாது. போஷிக்கப்படுவோம். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 40 வருஷம் வனாந்தரத்தில் 5.5 லட்சம் புருஷரை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருப்பாரானால், உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படின்லாம் கேட்காதீங்க, ஆனால் நடத்துவார். எப்படிங்க நடத்துவார்? நடத்துவார். வரும் கண்மலை தண்ணி வரும், மன்னா வரும், எங்கிருந்தாவது ஒரு இடத்துலேருந்து வரும். கர்த்தர் நடத்துவார். கொரோனாவில் எவ்வளவோ அற்புத அதிசயம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கவனிங்க, ஒரு அம்மா நேற்று இரவோட அவங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சிருச்சு, அரிசிலாம் இல்லை, மறுநாள் காலைக்கு ஒன்றுமே கிடையாது. நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுக்கிறாங்க, ஆண்டவரே காலையிலைக்கு சாப்பாடு கிடையாது, பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க, கணவர் கிடையாது அந்த அம்மாவுக்கு, நீங்கள் தான் பார்த்துக்கணும், கொரோனாவுக்கு வெளியே போக முடியாது, லாக்டவுன் போட்டாங்க. கரெக்டாக காலையில் 6 மணி யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்தா அந்த சபையில் உள்ள விசுவாசி, அவங்க கொண்டு இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொடுக்க சொன்னார். என்னன்னு பார்த்தா பாஸ்டருக்கு யாரோ கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்க, அந்த சிஸ்டர் பிள்ளைகளோட சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு. முந்தினாள் ராத்திரி ஒன்றும் கிடையாது, மறுநாள் காலையில் தேவையை கதவை தட்டி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறது. இப்போ பஞ்சங்கள் போயிட்டுருக்கு, அடுத்து 4வது முத்திரை யுத்தங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கினாலும் இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. இந்த ஆண்டவருடைய வருகையில் பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் எப்பவும் சொல்லிட்டு தான் முடிப்போம், இப்போயும் அதை நாங்கள் சொல்லிட்டு முடிக்கிறோம். 7 காரியங்கள் செய்யணும். இந்த 7 காரியங்கள் செய்தால் கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். வேறு எந்த ஞானஸ்தானத்தையும் பைபிள் சொல்லலை. சின்ன வயசில் கொடுத்தாங்க, குழந்தையில் கொடுத்தாங்க, எதுவுமே கர்த்தர் சொல்லலை, பைபிள் சொல்லலை. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ விசுவாசம் என்ன? பாவத்தை அறிக்கை செய்யணும், இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணணும், அதான் ரட்சிப்பு. அதுக்கப்புறம் தான் விசுவாசம். எனவே தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அதை எடுக்காதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அது கீழ்ப்படிதலுக்கான அடையாளம். இயேசு சொல்கிறாரு, இது எல்லா நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். 3வது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாதும்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அபிஷேகம் உண்டு.
பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார். அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஸோ பரிசுத்தன் அபிஷேகம் கண்டிப்பாக உண்டு. சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை வீட்டுக்கு தெரியாமல் வரோம், கலந்துக்க முடியாது அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். ரோமர் 12:1-2 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு. நோவா காலத்தில் தேவபுத்திரர் என்ன பண்ணாங்களாம்? மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களோடு கூட என்ன செஞ்சாங்களாம்? பெண் கொண்டார்கள். கடைசியில் அவர்கள் சோரம் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்திலும் நடக்கும். இப்போவும் சபை போய் யாரோட கலக்குது? தேவபுத்திரர் யாரோட கலக்கிறாங்க? மனுஷகுமார்த்திகள் உலகத்தோடு கூட. அங்கே இருக்கிறதான காரியங்கள் எல்லாத்தையும் சபைக்குள்ளே கொண்டு வராங்க. அங்கே இருக்கிறது எதையாவது பார்த்துட்டு இங்கே கொண்டாடும் போது கல்யாணம் பண்ண அதுதான் கல்யாணம் பண்ணுவேங்கிறான். சபையில் சொல்கிறோம் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். உடனே முந்தின நாள் ஞானஸ்தானம், மறுநாள் கல்யாணம். புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இப்போ உடனே வந்து கேட்குறான், அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான். அப்பா அம்மா கிட்ட நான் இந்த பிள்ளை இல்லாட்டி நான் செத்தே போவேன்றான். அப்புறம் அவங்க அப்பா அம்மா இங்கே அழுகுறாங்க, அம்மா சபையில் அழுகுறாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு, எப்படியாவது எப்படி ரட்சிக்கப்படுது? அதான் விசுவாசி இல்லையே. இல்லை அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களா? என்ன சொன்னாலும் கேட்குறாங்களா? கிழிப்பான். பொய். உடனே முந்தின நாள் கொண்டு வந்து தண்ணியில் முக்கி மறுநாள் கல்யாணம். இப்போவும் சொல்கிறேன், பண்ணுறவனுக்கு சாபம், பண்ணி வைக்கிறவனுக்கு சாபம். ஆமாம், நம்ம இங்கே எந்த பாகுபாடும் பார்க்கறதில்ல. ஜாதி பாகுபாடு எதுவுமே கிடையாது. யார் வேணால் என்ன செஞ்சுக்கலாம். ஆனால் விசுவாசியை தான் பண்ணணும். அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. இது இங்கேருந்து வந்துட்டு அவர் எனக்காக உயிரியே கொடுப்பாராம். கிழிப்பார். வந்துட்டு சொல்லுது, நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண மாட்டேன்னா அவர் என் கூடவே சர்ச்சுக்கு வந்துடுறேங்கிறாரு. கிழிச்சான். கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சு 4வது மாதம் குழந்தை ஃபார்ம் ஆனோன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. போய் அடி உத மிதி. அதுக்கப்புறம் ஆண்டவர் தெரியாமல் பண்ணிட்ட மாட்டு. அப்புறம் இங்கே அழுவுறது. நாங்கள் என்ன செய்யறது? அவங்க அம்மா அழுகுறாங்க. நாங்கள் தசமாங்க காணிக்கலாம் ஒழுங்காக தான் கொடுத்தோம், பொண்ணை ஒழுங்காக கொடுக்கலையே. தசமாங்க காணிக்கிறது ஒழுங்காக கொடுத்து என்ன செய்ய? அங்கே போய் அவிசுவாசியோட பிணைக்கப்பட்டு அவன் போட்டு மிதிக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். அழகாக வளர்த்து கொண்டு போய் அங்கே கொடுத்துறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. விசுவாசியோட பிணைக்கப்படக்கூடாது. உலகத்துக்கும் சபைக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லா காரியமும் தான். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா பரலோகத்துக்கு போகணுன்னா சுவிசேஷமும் ஒரு வேலை உங்களுக்கு. பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் கொண்டு போகிறது ஆத்துமாக்களை மட்டும்தான். பூமியிலிருந்து வேறு எதையுமே கொண்டு போக முடியாது. ஸோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துகிற போது மட்டும் இல்லை, உங்கள் தேவை, வாஞ்சை எல்லாமே எதுவாக மாறிடணும் தெரியுமா? எப்போ இயேசு வருவார்? சரளஜமா அழகாக சொல்லுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே அப்படிம்பாங்க. ஸோ வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்களாக நம்ம மாறிடணும். 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், வேறுபாடுள்ள வாழ்க்கை, சுவிசேஷம், வருகையை பற்றின விசுவாசம். இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். நாம் எல்லாம் எழுந்திருக்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வருவாரானால் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படுவேனா? ஆராய்ந்து பாருங்க, பாப்போம். அதை மட்டும் ஆராய்ந்து பாருங்க. அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நான் காணப்படுவேனா? உங்களுக்கே ஏதாவது தடை இருக்குன்னு தோணுச்சுன்னா, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கி ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். அந்த தடை எனக்குள்ளே இருக்குது, யாருக்கும் தெரியாது, கர்த்தர் அறிவார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இப்போ அறிக்கை செய்து விட்டு விடுகிறதான ஒரு நேரம். ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறார். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான்னு வசனம் சொல்ல. ஸோ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை அப்படி கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தின, ஆவியானவர் உணர்த்தினா, இப்போ நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இந்த ஒரு நிமிஷம் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
அமைதியாக என்னென்ன காரியங்கள் ஆவியானவர் உணர்த்துறாரோ அதையெல்லாம் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பல நேரத்தில் யாருக்கும் தெரியாது நம்ம நினச்சிட்ருப்போம், ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம விட்டுட்டு அவரோடு கூட வருகையில் ஆயத்தம் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உணர்த்துறார். ஒப்பு கொடுப்போமா? இந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, அல்லது இன்னும் ஞானஸ்நானமே எடுக்கலை, இல்லை குழந்தையில் எடுத்தேன், ஆனால் தண்ணியில் மூழ்கி எடுக்கிறதா ஞானஸ்நானம் எனக்கு இப்போ தான் தெரியும். நான் ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் இது வரைக்கும் எடுக்கலை, எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேறு யார் இருக்கிறீங்க? நன்றாக கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 4, 8, 10 பேர் இருக்கிறாங்க, 11, 12, 13 பேர் இருக்கிறாங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? வெளியே யாராவது இருந்தால் கூட கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்க்க சொல்லட்டுமா? அம்மா வந்து பாருங்கள், அவங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஞானஸ்நானத்துக்கு தண்ணியில் மூழ்கி எடுக்கிறதுக்கு. ஒருவேளை வேறு சபையிலேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் சபைக்கு போயிடுங்க. அங்கே போய் உங்கள் போதகர்கிட்ட சொல்லுங்கள். இந்த சபையிலிருந்து கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே அம்மா வந்து பாருங்கள். கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது இந்த 2 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். நான் வருகையில் போகணுங்கிறத கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நானும் என் வீட்டாரும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நல்ல வாய்ப்பு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சபை தான் அதுக்கான வழி, வானத்தின் வாசலாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி செய்தி எங்களை கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஆயத்தப்படுறதுக்கான ஒரு வேலையை சொல்லி கொடுத்துருக்கு. கர்த்தர் வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல நாங்கள் இருக்கணும். அப்படி தீர்மானம் பண்ணுறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாக பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, கைவிடப்பட்ட கூட்டத்தில் வேறு யாருமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும். எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிற, பின்னோக்கி இழுக்க பார்க்குற, பாவத்துக்குள் தள்ள பார்க்குற சாத்தானின் எல்லா தந்திரங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்பட்டவர்களாக, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, போய் சந்திப்பதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இன்னைக்கு ஆயத்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது இந்த கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துவீராக. தொடர்ந்து உங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே, உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே, வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.